ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா சுடிதார் கட்டிங் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சுடிதார் கட் பண்ணுறதுக்கு லைனிங் பீஸ் எடுத்திருக்கோம். இது நார்மலாக கடையில் எப்படி வாங்குவோமோ அதேமாரி மடிச்சிருக்கு. இதை வந்து நம்ம ரெண்டாக மடித்து வச்சுருக்கோம். இந்த மாதிரி ஃபோல்டு இருக்குங்க இல்லையா, இது வந்து நம்ம பக்கம் இருக்கணும். இந்த மாதிரி ரெண்டாக மடிச்சுக்கோங்க. ஆப்போசிட்டில் வந்து ஓப்பன் இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நார்மலாக இது வந்து மெஷர்மெண்ட் எடுத்து நான் வந்து கட் பண்ணுறேன். நெக்குக்கு பார்த்தீங்கன்னா 2.5 இன்ச் வைக்கிறேன். ஷோல்டருக்கு பார்த்தீங்கன்னா 3 இன்ச் வைக்கிறேன். ஓகேங்களா? இது இவங்களோட சைஸ் பார்த்தீங்கன்னா 39.5, மேக்ஸிமம் 40 சைஸ் இருக்கிறவங்களுக்கு இது கரெக்டாக இருக்கும். ஹாம்கோலோட ஹைட் பார்த்தீங்கன்னா 6 வைக்கிறேன். நம்ம தச்சு திருப்பும்போது அது 6 இருக்கும். பாடி சைஸ் பார்த்திங்கன்னா 39.5 இன்ச்சு. இது நம்ம 4ஆக டிவைட் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து 9.25 சம்திங் வரும். இது பார்த்திங்கன்னா அது கூட ஒரு 1 இன்ச்சு சேர்க்குறோம். இந்த 1 இன்ச்சு எதுக்குன்னா பார்த்தீங்கன்னா இது எல்லாருக்குமே சேர்க்குறது. இது பாடி லூஸ்க்காக சேர்க்குறது. ஃபிட்டிங் அப்போ நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம அளவு எடுத்த மாதிரி தைச்சினா டைட்டாக இருக்கும். அதனால் 1 இன்ச்சு விட்டால் தான் அது ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கும். இந்த ஹாம்கோலுக்கு நார்மலாக 1 இன்ச்சு நான் மார்க் பண்ணுறேன். இப்போ எடுக்கிற அளவு பார்த்தீங்கன்னா இது வந்து 14 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணுறேன், 20க்கு ஒரு மார்க் பண்ணுறேன். இந்த 14 எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஹிப்போடைய ஹைட்டுக்கு அங்கே வரும். சில பேருக்கு 13 வரும். ஹைட் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் 13 கூட நீங்கள் எடுத்துக்கலாம். கொஞ்சம் நார்மலாக ஹைட் இருக்கிறவங்களுக்கு 14 எடுத்துக்கோங்க. வேஸ்ட்டு அளவுக்கு அதேமாரி சேர்த்துக்குங்க. வேஸ்ட்டு அவங்களுக்கு என்ன இருக்கோ அதை 4ஆக டிவைட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இடுப்புக்கு அந்த ஓப்பன்கிட்ட பார்த்தீங்கன்னா இடுப்போட அளவை விட எக்ஸ்ட்ரா தான் வைக்கணும். இப்போ வந்து மார்க் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே 1.5 இன்ச்சு வச்சுருக்கேன். 2 இன்ச்சு வேணாலும் வச்சுக்கலாம். இது ஜாயின் பண்ணி ஒரு லைன் மட்டும் பண்ணிக்கிங்க. ஃபிட்டிங் எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஜெஸ்ட்டோடைய அளவு முக்கியம். நெக்ஸ்ட்டு வந்து வெஸ்ட்டு அந்த இடுப்பு சுத்து இது முக்கியம். இது ரெண்டுத்தையுமே வச்சே நம்ம ஓப்பன் எடுத்துடலாம். சில பேர் இன்னும் உங்களுக்கு ஃபிட்டிங் டவுட்டாக இருந்தால் நீங்கள் அந்த ஓப்பனுக்கிட்ட கூட உங்களுக்கு அளவு எடுத்துக்கோங்க. அதை 4ஆக டிவைட் பண்ணாலே உங்களுக்கு வந்துடும். இப்போ இது வந்து கிராஸாக லைன் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போது டாப்போடைய ஃபுல் ஹைட்டு எவ்வளவோ பாருங்கள், 38 இருக்குது ஒரிஜினல் ஹைட்டு. நீங்கள் டாப்பு ஹைட்டை விட லைனிங் ஹைட் பார்த்தீங்கன்னா ஒரு 2 இன்ச்சு கம்மி பண்ணால் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நெக்கோட ஃப்ரண்ட் நெக் பார்த்தீங்கன்னா 5.5 இன்ச்சு வைக்கிறேன். ஏன்னா மொத்த ஹைட் அவங்களுக்கு 6. நம்ம கட் பண்ணி தைக்கும்போது ஒரு 1/2 இன்ச்சுக்கே அகலம் வந்துடும். ஹைட்டும் அதிகமாகிடும். அப்போ பார்த்தீங்கன்னா 6 இன்ச்சு கண்டிப்பாக வந்துடும். நீங்கள் கட் பண்ணும்போதே 6ன்னு கட் பண்ணிங்கன்னா அது பார்த்தீங்கன்னா 6.5க்கு வந்து நிற்கும். அப்போ வந்து கழுத்து ரொம்ப இறக்கமாக இருக்கும். அதனால் வந்து நெக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு 1/2 இன்ச்சு வந்து கம்மியாகவே வைங்க. தைக்கும்போது நம்மளுக்கு அது வந்து கரெக்டாக வந்துடும். இப்போ வந்து மார்க் பண்ணிட்டோம். ஜஸ்ட்டு ஒரு 2-3 அளவு தான் இதில் எடுத்திருக்கோம். ஜஸ்ட்டோடைய அகலம் எடுத்திருக்கோம், இடுப்புடைய அகலம் எடுத்திருக்கோம், அவ்வளோதான். ஓப்பனுக்கிட்ட நான் மேக்ஸிமம் அளவு எடுக்க மாட்டேன். இடுப்பு அளவு எவ்வளோ வருதோ அதுலேருந்து ஒரு 1 இன்ச்சுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா வச்சு எடுத்துப்பேன். மேக்ஸிமம் எல்லாேருக்கும் அப்படி தான் இருக்கும். ஒரு சில பேருக்கு மட்டும் ரொம்ப இடுப்பு பெருசாக இருக்கவங்க மட்டும் நான் அளவு எடுத்துப்பேன். இப்போது பேக் நெக் ஃப்ரண்ட் நெக் ரெண்டுமே கட் பண்ணிக்கிறேன். சுடிதார் கட்டிங் ரொம்ப 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 ஈஸி. இப்போ ப்ளவுஸை விட ரொம்ப ஈஸி. ரொம்ப அதிகமாக இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது ஷோல்டர் அதிகமாக இருக்கவங்களுக்கு ஒரு 3.25 அந்தமாரி கூட வைக்கலாம். நார்மலாக இருக்கவங்களுக்கு 3.5 வச்சா போதும். நெக்கோடைய அகலம் பார்த்திங்கன்னா பேசிக்காக ரொம்ப அகலமாக போடுறவங்களுக்கு நம்ம 2.25 அப்படி எடுத்துகிட்டு போகலாம். இவங்க ரொம்ப அகலம் வேணாம்னு சொல்லிட்டாங்க. நார்மலாக எல்லாேருக்கும் வைக்கிற மாதிரி 2.5 தான் வச்சுருக்கேன். இப்போ நம்ம கட் பண்ண பீஸை எடுத்து டாப் மேலே அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது நான் அளவு சுடிதார் வச்சு டீட்டெயிலாக ஒரு வீடியோ போடுறேன். இது வந்து மெஷர்மெண்ட் நான் வந்து ஒரு 2-3 மெஷர்மெண்ட் தான் வச்சு தான் உங்களுக்கு மார்க் பண்ணி சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஓப்பனுக்கிட்ட மட்டும் நம்ம அந்த ஓப்பனுக்கு விட்டுற அகலம் பார்த்திங்கன்னா ஒரு 1 இன்ச் அளவு விட்டால் போதும். ஏன்னா நம்ம மடித்து ஒரு மடிப்பு அதுக்கடுத்து ஒரு மடிப்பு தான் மடிப்போம். அதனால் அங்கே அதிகமாக துணி விட தேவையில்லை. இப்போ நார்மலாக நம்ம வந்து எப்படி ஒரு ஈஸியாக இது ரொம்ப நிறைய மெஷர்மெண்ட் எடுத்து அப்படிலாம் இல்லை. மெஷர்மெண்ட் நான் நிறையா தான் எடுத்திருக்கேன். பட் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் 2-3 மெஷர்மெண்ட் மட்டும் மெயினாக வச்சு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இன்னும் ஸ்டிச் பண்ணும்போது அதாவது தைக்கும்போது உங்களுக்கு வந்து நிறைய மெஷர்மெண்ட் யூஸ் ஆகும். இப்போ நான் கட்டிங் மட்டும் தான் பார்த்துட்ருக்கேன். இப்போது ஸ்லீவ் எடுத்துக்கலாம். ஸ்லீவ் இந்த மாதிரி 2ஆக மடிச்சிருங்க. அதுக்கப்புறம் இன்னொரு மடிப்பு மடித்தா உங்களுக்கு இப்படி வந்துடும்.
இதில் நம்ம தையலுக்காக ஒரு 1/2 இன்ச்சோ லைனிங் கொடுக்குற மாதிரினா ஒரு 1/2 இன்ச்சு விட்டுங்க. அப்படியே தைக்கிற மாதிரினா ஒரு 1 இன்ச்சு விட்டுக்கலாம். இப்போ ஹைட்டு உங்களுக்கு கம்மியாக இருக்குது, அதனால் வந்து என்ன ஹைட்டு இருக்கோ அந்த ஹைட்டுக்கு பார்த்துக்கலாம். கை வந்து கட் பண்ணும்போது இந்த மாதிரி அளவு டாப்பை வச்சு பாருங்கள் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு. ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா துணி உங்களுக்கு அகலம் இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஹைட்டு என்ன இருக்கோ அதே அப்படியே எடுத்துக்கலாம். அதில் 12 இருக்குது, அதில் ஒரு 3 இன்ச்சை மட்டும் மைனஸ் பண்ணிட்டு 12 எங்கே முடியுதோ அங்கே ஒரு லைன் பண்ணிக்கிங்க. ஏன் அந்த 3 இன்ச்சை மைனஸ் பண்ணுறேன்னா அந்த ஹேம்கோலோட வளைவு இருக்குங்க இல்லையா, அப்போ தான் கரெக்டாக வரும். இந்த மாதிரி லைன் பண்ணிக்கிங்க. இது வந்து சாப்பீஸ் சரியாக தெரியல, சாரி, கட் பண்ணுறதை வச்சு பார்த்துக்குங்க. இப்போ வந்து கையோட ஷேப் வந்து நம்ம கட் பண்ணிட்டோம். இவ்வளோதான், கட்டிங் வேலை முடிஞ்சிருச்சு. இது வந்து ஸ்டிச்சிங் வீடியோ நான் போடலை, கட்டிங் வீடியோ மட்டும் தான் போட்டிருக்கேன். ஏன்னா கட்டிங் வீடியோ போட்டு ரொம்ப லென்த்தாக வரும். நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா சுடிதார் கட்டிங், அதாவது எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்ற வீடியோ உங்களுக்கு வரும். இது கட்டிங் வீடியோ மட்டும்தான். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து அன்னைக்கு ஈவினிங் என்னென்ன வேலைலாம் பண்ணேன் அப்படின்னா, இப்போ சுடிதார் வந்து உங்களுக்கு கட்டிங் வீடியோ தான் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 டாப் வந்து 2 செட்டு சுடிதார் வந்து ஃபினிஷ் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ தச்சு வச்சுக்கிறதுலாம் வந்து இந்த மாதிரி வந்து நாடா போடுறது, அயன் பண்ணுறது, இந்த மாதிரி வேலைலாம் கொஞ்சம் இருக்கும். ஓவர்லாக் போடுறது, இதுக்கெல்லாம் நான் ஆள்லாம் யாரும் வைக்கல. இந்த மாதிரி வேலை எல்லாமே நான் தான் பண்ணிகிட்ருக்கேன். அவங்க ஒரு வேலை ஸ்டிச் பண்ணாலுமே இந்த வேலை நான் தான் பண்ணுவேன். கொக்கி கட்டுறதுக்கு ஆல்ட்ரேஷன் மட்டும்தான் ஆள் இருக்குது. மற்றபடி இந்த மாதிரி மடித்து வைக்கிறது, ஏன்னா நம்ம வந்து அது நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுக்குறது, தைக்கிறத விட அதை எப்படி மடித்து கொடுக்குறோம் அதுதான் முக்கியமாக இருக்குது. அதனால் அதெல்லாம் நானே கொஞ்சம் பார்த்து பண்ணுவேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஓவர்லாக் மிஷினில் அந்த கட் பண்ணுற கட்டர் இருக்குது. அதை பார்த்திங்கன்னா ஒரு வாட்டி நானே ஒரு ஃபேண்ட்டை வந்து கட் பண்ணிட்டேன். அதனால் கொஞ்சம் பயம், யார் கையிலையும் கொடுக்க மாட்டேன். ஓவர்லாக் மட்டும் அவங்களே ஸ்டிச் பண்ணாலுமே எல்லா ஓவர்லாக்கும் நான் தான் பண்ணுவேன். ஏன்னா நம்ம எப்படி பண்ணாலும் ஏதாவது ஒரு மிஸ்டேக் வந்துடுன்றதுனால அதை நான் பார்த்து பண்ணுவேன். இந்த மாதிரி சின்ன சின்ன வேலை எல்லாத்தையும் பண்ணிடுவேன். இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து வீட்டில் வந்து ஸ்டிச் பண்ணுறீங்கன்னா இந்தமாரி நாடாலாம் பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்கும் இல்லையா, 10 ரூபா பீஸ் இருக்குங்க இல்லையா, அதை வாங்குறத விட இந்த மாதிரி நீங்கள் மொத்தமாக வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அமௌண்ட்டும் கம்மி தான். அதில் நிறைய மீட்டர் இருக்கும். அதில் வாங்குறத விட அதில் ஒரு 10 பீஸ் வாங்கினா கூட உங்களுக்கு இவ்வளோ இருக்காது. பாருங்கள் எவ்வளோ பேர் பண்டலாக இருக்குது. இந்த பண்டல் பார்த்திங்கன்னா ஒரு பீஸ் பார்த்திங்கன்னா 85 ரூபா. இது நம்ம ஹோல்சேல் கடையில் தான் வாங்கியிருக்கோம். இது வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது, அது பேசாமல் வந்து நிறையா இருக்கும். அதில் வாங்குறத விட டபுளாக இதில் இருக்கும். இந்த மாதிரி மொத்தமாக வாங்கி வைக்கும்போது அதில் இன்னும் நம்மளுக்கு கொஞ்சம் அமௌண்ட்டு கிடைக்கும். இந்த மாதிரி நான் எல்லாமே மொத்தமாக தான் இந்தமாதிரி வாங்கி வச்சுப்பேன். இது யாருக்காச்சும் வேணும்னா நம்ம நார்மலாக நம்ம துணியெலாம் வாங்குவோம் இல்லையா, ஊசி துணி நூலெல்லாம், அங்கே கேட்டாலே உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லுவாங்க. அந்த மாதிரி வாங்கிக்கிங்க. இப்போ ஒவ்வொரு வேலையாக நம்ம முடித்து வச்சுட்டு நைட்டு என்னென்னலாம் வேணுமோ அதெல்லாம் நான் ரெடி பண்ணி வச்சுட்டு கிளம்பிடுவேன். ஏன்னா கடையை மட்டும் மேக்ஸிமம் பெருக்கி அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன். அதெல்லாம் அப்படியே விட்டுட்டு மேக்ஸிமம் இந்தமாரி நாளைக்கு கொடுக்குற திங்ஸை மட்டும் டைம் இருந்தால் எல்லாத்தையும் எடுத்து எல்லாத்தையும் மடித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் கிளம்புவேன். இல்லை தைக்கும் போதே டைம் ஆகிடுச்சின்னா மேக்ஸிமம் அப்படியே வச்சுட்டு போயிடுவேன். இது நைட்டு நம்மளுக்கு டெலிவரி கொடுத்துட்டு போக வேண்டியது. இது சிம்பிளாக தான் இன்றைக்கி டிசைன் பண்ணேன். இதுவும் அதிலே ஒரு டிசைன் இருந்துச்சு, அதனால் அப்படியே மடித்து வச்சுட்டேன். ஒரு டிசைன் மட்டும் ஃபேண்ட்டு துணி எடுத்து நம்ம வந்து மேட்ச் பண்ணி வச்சுருக்கோம். அவ்வளோதான். இந்த வேலை இன்றைக்கி முடிச்சுட்டு இது இன்றைக்கி நைட்டு டெலிவரி தர வேண்டியது. அதனால் இதை வந்து இன்றைக்கி எடுத்து வச்சுட்டு கஸ்டமர்கிட்ட கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளம்ப வேண்டியதுதான். இந்த 2 டாப்புமே ஒவ்வொரு நாள் இப்படி தான், ஒவ்வொரு நாளைக்கு ஆர்டர் வரதை பொறுத்து அவங்களுக்கு நைட்டு டெலிவரி பண்ணுற மாதிரி இருக்கும். சிலது வந்து காலைல டெலிவரி பண்ணுற மாதிரி இருக்கும். காலைல டெலிவரி பண்ணுறது என்ன பண்ணுவேன்னா நைட்டு தச்சு முடித்து வச்சுட்டு கொக்கி கட்டை கொடுத்துட்டு போயிடுவேன். இல்லைனா அவங்க வந்து நாளைக்கு வாங்குற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மாதிரி போகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.